திமிர் கொழுப்புகளுக்கு நான் இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம், எத்தனை மக்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம், அதை சொல்லுங்க. நீங்க எம்பி வந்து நீ என்னத்தை செய்ய? மகள் காதலனுடன் தலைமறைவாகிய நிலையில் தாய் வங்கி வளாகத்தில் விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இந்த துயரம் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் வீடொன்றுக்குள் சென்ற கும்பல் சிறுவன் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் தாயின் கண்முன்னே இளைஞனை நிர்வாணமாக்கி ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தி அதனை காணொலியாக பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட பலரை இதுவரை கைது செய்யவில்லை என்கின்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர கொடுத்த கடனை திருப்பி கேட்க சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்தியையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் தாயொருவர் வங்கி வளாகத்தில் உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் பிள்ளை காதலனுடன் தலைமறைவாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத தாய் வங்கி வளாகத்தில் நஞ்சருந்தி உயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த பெண் வங்கியிலே துப்புரவு பணியாளராக கடமையாற்றி வருகின்ற நிலையில்தான் இவ்வாறு ஒரு விபரீத முடிவை அவர் எடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் உயிரிழந்த அந்த பெண்ணின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறித்த பெண் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. ஆனால் மகளின் காதல் பிரச்சனை காரணமாக விரக்தி அடைந்து அந்த பெண் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் வீடொன்றுக்குள் புகுந்து வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாரையடி பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் இவ்வாறு தாக்குதல் நடத்தியதில் 16 வயதுடைய சிறுவன் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. வரணி பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் தான் இவ்வாறு அந்த கும்பலை அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியதாகவும் இது தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு கொடுத்த நிலையில் கூட்டி வந்தவர்களை, அதாவது அந்த கும்பலை அழைத்து வந்தவர்களை கைது செய்ததன் பின்னர் அவர்களை விடுவித்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த சிறுவனை தாக்கியவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் பதிவாகி வருகின்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை ஏதோ ஒரு வகையில் காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே முன்விரோதம் காரணமாகவும் வாய்த்தர்க்கங்கள் காரணமாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாகவும் இவ்வாறு தாக்குவது, வாளால் வெட்டுவது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 2 குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சுமார் 15 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று இணுவில் பகுதியில் இருக்கின்ற வீடொன்றுக்குள் நுழைந்து தாயின் கண்முன்னே இளைஞனை நிர்வாணமாக்கி தாக்கி அதனை காணொலியாக பதிவு செய்திருந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 15 பேர் இனங்காணப்பட்டிருப்பதாக அப்போது செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆனால் அதிலே ஒரு சிலர் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரை பிரதான சந்தேக நபரோ அல்லது ஏனைய சந்தேக நபர்களோ கைது செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நகர்த்தல் பத்திரம் மூலமாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த தாக்குதல் சம்பவம் கடந்த தை மாதம் இடம்பெற்றிருக்கிறது. இன்று வரை, அதாவது 8ஆம் மாதம் வரை பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்படவில்லை என்று அவர்கள் வழக்கறிஞர் ஊடாக நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்ததன் பின்னர் நீதிமன்றம் இது தொடர்பாக உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரியிருக்கிறது. அதாவது கடந்த பல மாதங்களாகியும் ஏன் அந்த சந்தேக நபர்களை கைது செய்யவில்லை என்று கூறி காரணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறுகின்றார்கள், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபர் வடக்கில் இருக்கின்ற போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர் என்றும் அவரை கைது செய்வதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பல முயற்சிகளை எடுத்த போதிலும் மேலதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக இந்த பிரதான சந்தேக நபரை கைது செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு குறித்த விடயத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது.
மற்றொரு செய்தியாக நாவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே கொடுத்த கடனை வாங்க சென்ற இளைஞன் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தம்புள்ளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு இளைஞன் 43 வயதுடைய நபருக்கு 75,000 ரூபாய் பணத்தை கடனாக கொடுத்த நிலையில் அதனை வாங்குவதற்காக சென்றிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த நபர் குறித்த இளைஞனை கூறிய ஆயுதத்தால் தாக்கிய நிலையில் அந்த இளைஞன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் 75,000 ரூபாய்க்காக ஒரு கொலை நடந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது. மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். என்ன ஒரு கடைசியில் 3 மாச காலம் வேண்டாம், 1 மாச காலம் வேண்டாம். எலெக்ஷன் உடனே வருவாங்க, அடிச்சு பிடிச்சு கொண்டு வராங்க. தமிழர் எம்பியான ஹைஜென்னியத கொடுங்க போறீங்க. எம்பியான ஹைஜென்னியத கொடுங்க போறீங்க. எம்பி வந்து என்ன செய்வார்? எம்பி வந்து என்ன செய்வார்? நீங்க அப்ப உடைச்சாங்க என்ன இது? உடைச்சாங்க இவ்வளவு கடங்காலத்துல என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு ஒரு கடையில வேலை செய்யறாங்க 10 பேர்னா 10 பேர் உண்ட சம்பளம் எடுத்து அதுகள் சாப்பிடுவோம். உங்களோட திமிர் கொழுப்புகளுக்கு இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம்? எத்தனை மக்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம்? அதை சொல்லுங்க. நீங்க எம்பி வந்து நீங்க என்னத்தை செய்ய? தமிழர் ஒரு மக்களுக்கு ஒரு அமைப்பின் மக்கள் என்று சாகுறீங்க. எலெக்ஷன் வேலைக்கு வாரீங்க, மக்கள் ஆய்வு அதுக்கு வந்தா எல்லாம் தூக்கி சீட்டில் இருக்கீங்க. என்ன செய்றீங்க? என்னப்பா நேற்று அறிவிக்கிறீங்க கொண்டு கொடுக்குறீங்கன்னா என்ன நியாயம் இது? இதுக்கு இப்போ ஒழுங்கு செய்யுங்க. இப்போ உழைச்சாலும் ஒழுங்கா செய்யுங்க. மிச்சாக்கள்லாம் கடவுறப்பினா அவன் அந்த இவ்வளோ இந்த அண்ணா இருக்கு அங்கே திருப்பி காட்டுங்க. இவ்வளவு கடையில் பணியாளர் இவ்வளவு வீட்டிலையும் சோறு சமைக்கணும். அதுகள் இன்றைக்கு காசு பண்ணாத நாளைக்கு சாப்பிடுங்க. என்ன ஒரு கடைசியில் 3 மாச காலம் வேண்டாம், 1 மாச காலம் வராங்க. எலெக்ஷன் உடனே வருவாங்க, அடிச்சு பிடிச்சு கொண்டு வராங்க. தமிழர் எம்பியான ஹைஜென்னியத கொடுங்க போறீங்க. எம்பியான ஹைஜென்னியத கொடுங்க போறீங்க. எம்பி வந்து என்ன செய்வார்? எம்பி வந்து என்ன செய்வார்? நீங்க அப்ப உடைச்சாங்க என்ன இது? உடைச்சாங்க இவ்வளவு கடங்காலத்துல என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு ஒரு கடையில வேலை செய்யறாங்க 10 பேர்னா 10 பேர் உண்ட சம்பளம் எடுத்து அதுகள் சாப்பிடுவோம். உங்களோட திமிர் கொழுப்புகளுக்கு இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம்? எத்தனை மக்கள் பொதுமக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறோம்? அதை சொல்லுங்க. நீங்க எம்பி வந்து நீங்க என்னத்தை செய்ய? தமிழர் ஒரு மக்களுக்கு ஒரு அமைப்பின் மக்கள் என்று சாகுறீங்க. எலெக்ஷன் வேலைக்கு வாரீங்க, மக்கள் ஆய்வு அதுக்கு வந்தா எல்லாம் தூக்கி சீட்டில் இருக்கீங்க. என்ன செய்றீங்க? என்னப்பா நேற்று அறிவிக்கிறீங்க கொண்டு கொடுக்குறீங்கன்னா என்ன நியாயம் இது? இதுக்கு இப்போ ஒழுங்கு செய்யுங்க. இப்போ உழைச்சாலும் ஒழுங்கா செய்யுங்க.